வணக்கம். தொடர்ந்து இந்த சித்தர்களை பற்றி குறிப்பாக பாபாஜி, யோகியார் என்னுடைய குரு, அவங்கள பற்றியான இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இந்த முறை சுவாமிஜி யோகியார் தாசன் இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி அவர்கிட்ட பேட்டி காணலாம்னு சொல்லிட்டு இந்த உத்தேசமான ஒரு நேரத்தில் இந்த வீடியோவை நாங்கள் செய்கிறோம். வணக்கம் ஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா என்னாச்சு, உங்களுக்கு தொண்டை கரைசலாக இருக்கு? எப்போதும் எல்லாம் இந்த புது வருஷம் கொண்டாடுவாங்கல்ல. இப்போ பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மதுபானம் மருந்து அந்த கூடத்துக்கு போயிடுவாங்க. நாங்கள் எங்கள் பாபாஜி நம்மளுடைய அந்த இது சங்கத்தில் என்ன பண்ணுவோம், 31ஆம் தேதி 7 மணிக்கு பாபாஜியோட அகத்தியர் அர்ச்சனை, பாபாஜி அர்ச்சனை, பன்னெண்டு சித்திர அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு பாபாஜியோட யாகத்தை ஆரம்பிச்சிடும். யாகத்தை ஆரம்பித்து இந்த காலையில் விடிது பாருங்க, சூரியன் 8 மணி வரை அந்த யாகத்தை பண்ணி சித்தனுடைய ஆசி, பாபாஜியோட ஆசையை பெற்று தான் இந்த 2026 இந்த வாழ்க்கையை நாங்கள் தொடங்குவோம். அவருடைய ஆசையால் சகலம் வெற்றி அடையும். 12 மணி நேரம் அந்த சாண்டிங் பண்ணதில் தொண்டை கரகரப்பு பொறுத்துக்குங்க. பரவாயில்ல. ஏன்னா இந்தியாலையும் இதே நாங்கள் செய்கிறோம். ஆரம்ப காலத்தில் நாங்கள் 85 யோகியார் அண்ணன் முதல்ல இந்த யாகம் பண்ணுற விஷயங்களில் யோகியார் ஒப்புக்கலை. இதுக்கு முதல்ல அவர்கிட்ட போய் 85 கேட்குறோம். கேட்கும்போது அப்போ யோகியார் சொல்கிறாரு, அப்படிலாம் சரி வராதியா, நீங்களாலாம் தொடங்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் எங்களுடைய ஆர்வம் அது பாபாஜி நாமத்தை சொல்லி அப்படி யாகம் நடத்துகிறது அவருக்கு நாங்கள் விருப்பமாக இருக்கணும். இன்னும் 4 நண்பர்களும் கூட இருந்தாங்க. இப்போ ரொம்ப குறைவு மக்கள்லாம். அவங்களும் ஐயா எங்களுக்கு அது வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும், எங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னு அவங்களும் சொல்ல, அப்புறம் நீண்ட நேரமாச்சு. எங்களை உட்கார சொல்லிட்டாரு. உட்காந்துருந்தோம். மற்ற வேலைகள்லாம் அப்படி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு உட்காருங்க அப்படின்னாரு. உட்காந்தோடனே, இங்கே யாகம் செய்யலாம், நான் இல்லாமல் செய்ய முடியாது தான், ஆனால் நீங்கள் இனிமேல் எப்போவுமே வச்சுங்க, பழைய மாணவர் யாரோ அவங்க தான் யாகத்தை தொடங்கி வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா பழைய மாணவர் அவருடைய பதிவு எண் பார்த்தீங்கன்னா 28 பசுபதி அப்படின்னு. என்னது 1700 சொச்சம், என்னோட 1325. அப்போது அவர் 28. அவர் எல்லாரோட ஒரு பழமையான சீனியர் மோஸ்ட் டிசைபிள். அவர் அவருக்கு அழைப்பு கொடுங்க, அவர் தான் தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த யாகத்தை அவர் தான் தொடங்கி வைக்கணும். பழைய மாணவர் அவர் மேற்கொண்டு அவர் அந்த ட்ரஸ்டின்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால அவரை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அவருக்கு எப்படி அந்த காலத்துலலாம் நாங்கள் இன்றைக்கி இருக்கிற வசதி கிடையாது, ஃபோனும் பண்ண முடியாது. அந்த காலத்தில் ட்ரங்க் கால்னு சொல்லுவாங்க, அந்த முறையில் தான் பேச முடியும். அதுக்கெல்லாம் பணம் அதிகமாக வேணும்னு அந்த காலத்தில் அது பெரிய செலவுகள். அதனால் ஒரு 10 பைசா போஸ்ட் கார்டில் அவருக்கு ஒரு அழைப்பு மாதிரி, ஐயா அனுமதி கொடுத்துருக்காரு, நீங்கள் தான் தொடங்கி வைக்கணும் அப்படின்னா அவரும் எங்களுக்கு மறுபதில் போட்டார். மாதிரி நான் சேர்ந்துருவேன், ஒரு நாள் முன்னாடியே வந்துடுறேன், நம்ம தொடங்குவோம் அப்படின்னு. அப்போது நாங்கள் முதல்ல இது 86, அதாவது 85, 86 அப்போது நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். செய்ய ஆரம்பிக்கும்போது நாங்கள் இரவு நேரத்தில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 3 மணிக்கு முடிக்கிறது, அந்த மாதிரி நாங்கள் ஆரம்ப காலத்தில் அதுதான் செஞ்சிட்ருந்தோம். அப்புறம் 87லேயும் அப்படி தான் செஞ்சோம். 87 செய்யும்போதே என்னையா நம்ம என்ன வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரி வெள்ளக்கார புத்தாண்டை மட்டும் கொண்டாடுறீங்க, நம்மெல்லாம் தமிழர்களையா, தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க, அதுக்கும் செய்யுங்க அப்படின்னாரு. அதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, இப்படிலாம் பத்தாதியா, ஒரு யாகம்னு சொன்னால் 12 மணி காலம் அவசியம் செய்யணும். ஆள் பத்தலை அது இதுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளேயே மறுமுறையெல்லாம் உட்காந்து தான் நீங்கள் செய்ய ஆரம்பித்தா 12 மணி காலம் செய்யணும், இல்லைன்னா அது செய்யாதீங்க அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் 87, 88லேயே நாங்கள் மெதுவாக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கேள்விஜி, யோகியார் எப்படி பாபாஜி இங்கே தான் பிறந்தார், பரங்கிப்பேட்டையில் போட்டோன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சார்? அதுக்கு அவருடைய யோகியார் இந்த கதையை அப்படியே தன்னுடைய இதில் பிற்காலத்தில் சொன்னார். எங்களுக்கு 85லலாம் பேசும்போதெல்லாம் தன்னுடைய அனுபவங்களை பேசியிருக்கார். எப்பவுமே அவர்கிட்ட பாபாஜியை பற்றி கேளுங்கன்னு கேட்டாக்க
நீங்களே பாபாஜியாக மாறலான்னும் போது என்னத்துக்கே அவர் இந்த கதை, அவர் சாப்பிட்டாரா, நின்னாரா, உட்காந்தாரான்னுலாம் இந்த கேள்விகள்லாம் தேவையில்லை. ஆனால் அவர் விருப்பப்பட்டா மட்டும், அவர் விரும்பினால் மட்டுமே என்னால் அதெல்லாம் சொல்ல முடியும். அப்படின்னு பேசிட்டு அப்போ சொல்கிறார், இது வந்து பாபாஜி பிறந்த இடத்த கண்டுபிடிச்சது வந்து பாபாஜியாலேயே நான் வந்து எனக்கு வழி கிடச்சிது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய பாடல்கள், சித்தர் பாடல்கள் இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னாக்க சிதம்பரத்துக்கு போவார். சிதம்பரத்தில் வந்து அங்கே ரெகுலராக ஒரு ப்ரெஸ் இருக்குது, அந்த ப்ரெஸ்ஸில் தான் கொடுப்பாராம். அங்கேருந்து அந்த சித்தர் பாடல்கள் எல்லாமும், ஆசன புத்தகங்கள் இதெல்லாம் அவர் வந்து அப்படி தான் அவர் அந்த காலத்தில் அவர் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தார். சென்னையில் பண்ண மாட்டார், அங்கே தான் பண்ணுவார். பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கர்நாடகாத்தான் போவார். அப்படி அவர் கர்நாடகாத்தான் போகிற திட்டம் அவருக்கு. சென்னையிலேருந்து இரவு நேரம் தான் கிளம்புவார். அப்போ தான் இரவு நேரங்களில் பெருசாக வாகனங்கள் இருக்காது, அதனால் கொஞ்சம் கவலை இல்லாமல் வண்டியை ஓட்ட முடியுன்றதுனால டிரைவர் முன்னாடி உட்காந்துருக்காரு, இவர் பின்னாடி தூங்கிட்டு போகிறார். காலை நேரமாக, அதாவது 2 மணிக்கு மேலே வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போல்லாம் இன்றைக்கி இருக்கிற இந்த ஹைவேன்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுலாம் கிடையாது. லைட்டு வெளிச்சம், ஆமாம், எல்லாமே வண்டி வெளிச்சத்தில் தான் போகணும். அப்படி தான் ஒரு மோசமான காலம். அது ஒரு அநேகமாக அது ஒரு 70களில் ஆரம்பங்களில் 71, 72 அந்த பீரியடில் நடந்திருக்குது. அவர் போயிட்டுருக்கும்போது திடீர்னு டிரைவர் தன்னுடைய நிலையை இழந்துட்டார். சொன்னார். அப்புறம் தன் நிலை இழந்து அவர் பாட்டுக்கு நேர வண்டியை கொண்டு போய் அங்கே நிறுத்துறாரு பரங்கிப்பட்டில். இன்றைக்கி நம்ம யோகியார் கட்டி வச்ச பாபாஜி கோயில் இருக்கிற சொந்தமான ஒரு இடம், சொந்தமான இடம் அது. அந்த இடத்துல வந்து வண்டி நிற்குது. அப்போ ஐயா எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு, எங்கேயா வந்திருக்கீங்க, என்ன வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரே இருட்டாக இருக்குது, எங்கே வந்திருக்கோன்னு தெரியல, திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இடம் இங்கே சுற்றி அங்கெல்லாம் வந்து குடிசை வீடுகள் தான் இருந்திருக்குது, வேறு பெருசாக எதுவும் இல்லை. ஒரு வராந்தரமாக இருக்குது, பெரிய ஆலமரம்லாம் இருக்குது. உண்மையாக சொன்னால் பாம்புகள்லாம் ஊர்ந்து போயிட்டுருக்கிற நிலவரத்தில் தான் இருக்குது. இந்த வண்டி மட்டும் போய் நின்னாச்சு. நின்ன நிலையில் சரியா மணியை பார்க்குறாரு. சரி, மணி 3 ஆச்சு, சித்தர்கள் விதிப்படி மறுநாள் தொடங்கிடுச்சு, அதனால் நான் சாதனா பண்ண போகிறேன், கை விளக்கு எடுத்துன்னு வாங்கய்யா. டார்ச் லைட்டுக்கு எப்போவுமே நல்ல தமிழில் தான் பேசுவார் யோகி. கை விளக்கு, ஆமாம், கை விளக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அந்த மரத்தை பார்த்துட்டு ஏதோ அவருக்கு தோணுது, அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு யோக சாதனை செய்கிறார். பிராணாயம் முடிச்சு தியானம் ஆரம்பிக்கும் போது பாபாஜி அவருக்கு வந்து சொல்கிறார், நான் தான் வண்டியை திருப்பி கூட்டிகிட்டு வந்தேன், நான் பிறந்த மண் இடம் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே ஆக்சுவலாக வந்து யோகியா சொன்னது, ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு இடத்த காட்டுறார். இந்த இடம் தான் நான் பிறந்த இடம், அந்த காலத்தில் இது கூரையாக இருந்தது, அந்த இடத்துல தான் இதே இடம் ஸ்பாட், அந்த முக்கியமான ஸ்பாட் இதுதான், இந்த இடம் தான் நான் பிறந்த இடம், அதை உனக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் வந்து வண்டியை திருப்பி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி யோகியர்கிட்ட சொன்னார். உடனே அந்த காலத்தில் வந்து எப்போவுமே யோகியர் வந்து ஏன் அமெரிக்கா போகிறதா இருந்தாலும் அங்கேருந்து வருவதாக இருந்தாலும் கையில் வேலில் திரிசூலத்தோட எடுத்துனோம். அப்புறம் தான் ஆயுதம்னு சொல்லிட்டு இப்போல்லாம் அனுமதி கிடையாது. அந்த காலத்தில் அப்படி தான் வருவார். அப்போ வண்டியில் எப்போவுமே ஒரு வேலும் திரிசூலமும் இருக்கும். அப்புறம் இவர் ஏற்கனவே ஒரு முருகாவதாரம் அப்படின்றதுனால வேல் எடுத்துகிட்டு வந்து அந்த மரம் இருந்த பக்கத்தில் அவர் குறிப்பிட்ட இடத்துல நட்டு வச்சுட்டு அடையாளம் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு, வணங்கிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் இவருக்கு மனசில் ஒன்று உதிக்குது. இவர் தன்னுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பாபாஜிக்கு எப்படியான இந்த இடத்துல அவர் பிறந்த மண்ணில் வந்து கோயிலை கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அந்த இடத்தோட பேர் வந்து பரங்கிப்பேட்டை. அதுக்கு முன்னே இந்த உங்களுடைய போர்ச்சுகீஸுடைய பேர் இருந்தது போர்ட்டோ நோவோன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் கடல் இருக்குமா? ஆமாம், ஃபர்ஸ்ட் பேக் வாட்டர்ஸ் இருக்கும், 1/2 கிலோமீட்டருக்கு, அப்படியே கடல். ஆமாம், அப்படி இருந்தது. ஒரே சுனாமி வந்தப்ப அந்த இடத்துல மட்டும் சுனாமி வந்து அடிக்கலாம். ஆமாம், அது அங்கேயே அந்த பேக் வாட்டர்ஸ் இருக்கிறதுனால என்ன தெரியல, அப்படியே நின்று போச்சுருப்பாங்க அந்த கடைசியாக வந்த சுனாமியும் போது. சரி, அப்போது வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம் ஜி. இதை வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், முடிவுக்கு வந்துடுறோம். அப்போது வந்து இவர் வந்து கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. இவருக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவும் மத்திய அரசுடைய நிலம், அது கஸ்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய நிலம், அது
மத்திய அரசாங்கம் எப்போவுமே யாருக்கும் நிலம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்து தான் படித்த கல்லூரி அந்த இடத்துல போய் சேவை செய்கிறதுக்காக போகிறாரு. ஃபிசியோதெரப்பி படித்த இடத்துல பாம்பேயில், இப்போ மும்பை. அந்த இடத்துக்கு ஒரு பிளேனில் போகும்போது அப்போ இந்திரா காந்தியுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அப்போ அவருடைய இதில் ஒரு மினிஸ்டர் அவர் பக்கத்து இதுலேயே இருக்கையிலேயே வந்து உட்காந்துருக்காரு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது உங்களுக்கு ஏதாவது உதவி ஒன்று கேளுங்க, நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அந்த அடையாள இது கொடுக்குறாரு. கொடுத்த உடனே வாங்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் யோகிராஜ் அதை பற்றி ஆனால் எண்ணங்கள் இருக்குது. அப்புறம் யோசிக்கிறாரு. அப்புறம் ஒரு காலம் வருது. அப்போது கேட்குறாரு, இன்னொரு அன்பர் மூலமாக இதுக்கான வேலைகள்லாம் பார்க்குறாரு. போய் பார்த்து அவங்க சொல்கிறாங்க, இது மத்திய அரசாங்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு முதல்ல எதிர்ப்பு இருக்குது. அப்புறம் இல்லை, ஒப்புக்கொண்டிருக்கேன், அவங்களுக்கு கொடுக்கணுன்னும்போது அப்போது நீல வாக்கில் அவங்க வந்து இதுதான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கொடுக்குது. கொடுத்த உடனே இவர் ஆக்சுவலாக உட்காந்த தியானம் பண்ண இடத்தையும் கேட்குறாரு. அப்போ அவங்க தர மறுத்துட்டாங்க. இப்போ வரையில் அப்படி தான் இருக்கிற நிலவரம். அந்த இடமும் அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு, அது நடக்கலை. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு இஸ்லாம் அன்பருடைய நிலமும் இருந்தது. அதை சேர்த்து வாங்கி தான் இப்போ இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. அப்புறம் அதை கற்கோயிலாக வந்து அதை பகுதி பகுதியாக வந்து மகாலிபுரத்தில் வந்து அதை தயார் பண்ணி இந்த போகருடைய குறிப்புப்படி 8க்கு 8ன்னு சொல்லுவாங்களே, வாஸ்து பிரகாரம் 8க்கு உள்ளடுக்கு மட்டும் 8ன்ற அளவில் வந்து அந்த தயார் பண்ணி கோயிலை அப்படியே லாரியில் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி கோயிலை அநேகமாக 75ன்னு நினைக்கிறேன் அது ஸ்தாபிச்சார். நம்ம ஆரம்பத்தில் போயிருந்தப்ப அந்த வெறும் சின்ன கோயில் மட்டும்தான் இருந்தது. இப்போதான் பெருசாக அதை கட்டிட்டாங்க. இப்போ ஏன்னா மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அன்பர்கள் வர்றதுனால கொஞ்சம் வளர்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.